இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து படிக்க போகிறோம். இது ஸ்ப்ரிண்ட்டு இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கார்பன் டைசிம் 25%, மேங்கோசிப் 50% இருக்குது. இது வந்து வேரில் உள்ள புழு பூச்சி எல்லாத்துக்கும் இது கட்டுப்படுத்தும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா தயாமெத்தாக்சம். இது எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 25%. இது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 100 கிராம். இது இண்டோஃபில்லேருந்து வர்றது. இது எதுக்காக பார்த்திங்கன்னா ஆனைக்கொம்பனுக்கு நல்லாவே கேட்கும்னு சொல்கிறாங்க. அதனால் இது இந்த வாட்டி ட்ரை பண்ணுறோம். ஆனைக்கொம்பன். அடுத்து பார்த்திங்கன்னா இண்டோஃபில் கம்பெனி சுமிட்டோமா கம்பெனிலேருந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸி. இது பர்ஃபினோபாஸ் வந்து பார்த்திங்கன்னா 50%, ஃபென்ப்ராத்ரின் பார்த்திங்கன்னா 5%. இது எல்லா வகையான இலை சுருட்டு புழுக்களை தான் கட்டுப்படுத்தணும்னு பார்க்குறாங்க. அந்த அசுவினி அது சம்மந்தம் உள்ள எல்லா சாறு உறிஞ்சி பூச்சிக்கெலாம் இது மட்டுப்படுத்தணும்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 1/4 லிட்ரு. இதை பார்த்திங்கன்னா ஹியூமிக் ஏக்கருக்கு 1/4 லிட்டர். நீங்கள் வந்து ஹியூமிக் உபயோகப்படுத்தலாம், இல்லைன்னா ஆல்-19 ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இது ஆல்-19 ஏக்கருக்கு 1/2 கிலோ. இது வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலம், அதனால் சிலிக்கான் ஒட்டுப்பசை வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா வந்து சல்பர் வந்து 80%. ஓகே, இது வந்து ஒரு மைக்ரோ ஃபுட்டு. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஜிங்க் 5%, இரும்பு சத்து 1% இருக்குது, மினரல்ஸ் 0.5 இருக்குது, காப்பர் வந்து 0.35, போரான் வந்து 5% இருக்குது, மெக்னீசியம் பார்த்திங்கன்னா 6% இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பயிர் வந்து ஆரம்ப நிலையிலேருந்து பயிர் முதிர்வடைகிற வரலையும் உள்ள அனைத்து சத்துக்களும், அதுதான் மல்டி நியூட்ரியன்ஸ், அனைத்து சத்துக்களும் இது இருக்குது. ஏக்கருக்கு 1/2 கிலோ. மொத்தம் இந்த மருந்து எல்லாமே நம்ம உபயோகப்படுத்த போகிறோம். இதோட ரிசல்ட் எப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம்.